ரசிகர்கள் கேட்டாங்க பாடுறேன். பல்லாக்கு குதிரையில யாரை ஏத்திட்டு போறாங்க? அப்பு நான் யாரை போய் ஏத்த போறேன்? எங்க அம்மா மதுரை மீனாட்சி. வெயிட் என்னப்பா? இல்ல என்னைய முதல்ல தூக்குற உன்னைய தான் நான் முதல்ல தூக்கணும்னு இருக்கிறேன். அப்ப ஏன் இதை நீ தூக்கு ஊறிட்டு வாச்சிக்கா முதல்ல. இன்னைக்கு நாங்க எங்க போறோம்? கண்ணுக்கத்துவா காவலுக்கு போறோம். காவலை பார்த்து எனக்கு அழுத்து போச்சு. காவலையாவது பார்க்கலாம்னு இருக்கிறேன். வெளியே வந்திருப்பாங்க அம்மா மாதிரி ஆசையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து சொல்லியிருப்பாங்க. அம்மா யாரும் நினைக்கிறாங்க? சாச்சா தத்த பழனிமலை முருகன் பெருமான அம்மா ஆண்டி கோலத்தோட பார்க்கணுமா? ஏய் ஜெயரமேஷ், என்னடா சொல்லி கொடுக்குற? பேசிட்டு இருக்காங்க கலாவணி பேல. உன்னை அக்கா சின்ன பிள்ளைங்க எப்படி தூக்கி தூக்கி முத்தம் குஞ்சுனேன். இப்ப கொஞ்சம் முடியாது, குஞ்சு சின்னதா இருந்துச்சு தூக்கி முத்தம் குஞ்சுனேன். இப்ப 3 முடத்துல வச்சு நான் தூக்கி முத்தம் குஞ்சு என் மூஞ்சியை உடைக்கிறது. ஆனா வெக்கம் கட்டவன கொண்டு வந்தேன். அதனால ஜெயரமேஷ் காதல சொல்லவா பிடிங்க. வேற 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 பேசணும். ஜெயரமேஷ் ஐ லவ் யூ சொல்லு பாப்போம். நான் அதுக்கு சரியா வர மாட்டேன். வேணா அவரு நம்ம அவனுக்கு மட்டும் நம்ம ஓட்ட. ஆமா நல்ல ஓட்டையை பார்த்திருக்கேன் தம்பி. கதறோனாக்கு கதை சொல்லுதையா, காத்தாடு மேலாக்கு என்ன பின்னுதையா, ஓ முகத்தை பார்க்கையில ஏ முகத்தை நான் மறந்தேன். நன்றி நன்றி. நீங்க இளைய தலக பிரபுவா, நான் சுகன்யாவா? காதல் பண்ணி கல்யாணத்தை பண்ணி கடைசியில நம்ம 2 பேரும் முக்கிய உட்காந்து 3 பேர்த்த புடிச்சு நான் மட்டும் பாடி நல்லா இருக்காது. என் தோழி ஒருத்தி இருக்கிறா சொப்பன சுந்தரி, ஒன்னு 40 கிலோவுல தேரும். வா உன்னைத்தான் ஆண்கள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு.
நான் சப்புன சுந்தரி மூடிக்கிட்டு வாசல புழுத்துணி போல் இருப்பேன் அடிச்சா தானே ஒத்துக்கிறீங்க இல்லைன்னா விடிய காலம் அடிக்கிறதுல பக்குவம் வேணும் இல்லையா? போங்க போய் கண்ணுக்குட்டியெல்லாம் வந்துட்டாங்க. எவ்வளவு நேரம் தான் ஜனப்படுவீங்க? போங்க. காவலுக்கு போகணும், கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும். வாடி வாடி என்னை வர சொல்லிவிட்டு எங்க போனான்னு தெரியல. இப்ப வந்த இடம் தான் போன இடம் தான். உன்னைத்தான் சொல்லி புலம்பிட்டு இருக்கேன். பொம்பளைக்கு பொம்பளை பேராசப்படுறதுன்னா அது உன்னைய பார்த்து தாண்டி. ஏண்டி என்ன இத்த தண்டியில இருக்க? டெய்லர் அப்படி டெய்லர். இந்த மாதிரி வரணும்னா நான் என் அக்கா என்ன செய்யணும்? புரோட்டா கடைக்கு போய் கொடு. ஏய் என்ன கேட்ட? இல்ல மனசு நல்லா ஃப்ரீயா இருக்கே, என்ன பண்ணன்னு கேட்டேன். புரோட்டா கடைக்கு போய் புரோட்டா வாங்கி சாப்பிடு, எல்லாம் சரியா வந்துடும். எந்த புரோட்டா வாங்கிட்டுனாலும் பெருக்குறது தான் பெருக்கும். மூடிக்கிட்டு நில்லு. அப்ப நீ குடுக்குற இடம் சரியில்லைன்னு அர்த்தம். சரி, என்ன ஆட்டுற அலப்புற கண்டாங்கி சேல முதல் மரியாதை ராதா மாதிரி அந்த கப்புன்னு நிக்கிறிய. அடி ஆண்டி நீ வேற எந்த ஆம்பளை கவர் பண்றதுக்கு? கவர் பண்ணி எங்க ஆக போகுது? அடியே ஆண்டவன் எனக்கு அழகு அள்ளி கொடுத்துட்டான். அழகு கொடுத்த ஆண்டவை எனக்கு ஒரு குறைய வச்சுட்டான். என்ன குறை? அழகு கொடுத்த ஆண்டவை இத்தனோண்டு சொலக படைக்காம சொலகுதான் என்கிட்ட இருக்க, வேணா வாங்கி ஒட்டி வச்சுக்கவே. அது பழைய சொலகா போச்சு. ஏய் பழைய சொலகுன்னு நினைக்காத, அதுலதான் மவுஸ் வச்சிருந்து ஒன்னும் பிரயோஜனம் இல்லாம கிடக்குது. ஒன்னுகிட்டே கொடுக்க முடியும். பொழைக்க தெரியாம கிடக்குறடி. அடியே என்ன ஆண்டவன் உனக்கு கவட்டக்குள்ள தங்கத்தை வச்சு படைச்சிருக்கேன். உண்மை செய்கூலி உண்டு சேதாரம் இல்லை. வெளியில மட்டும் எடுத்து காட்டு, சோழி முடிஞ்சுவாங்க. உட்கார்ந்து இருக்கிறது பூரா பொன்னம்பளை மாதிரி பல ஜாடியில புள்ள பிறக்க முடியலையே. போயிட்டு போது போ. பிறக்கும் போது எண்ணத்தை கொண்டு வந்தான், சரி போகும்போது எண்ணத்தை கொண்டு போறான். கொண்டு போகல. செத்ததுக்கு அப்புறம் இந்த உடம்ப என்ன செய்வாங்க? மண்ணுதான் திங்கும், கொண்டே பதப்பாக. ஆம்பிட்டதே மண்ணு தின்ற உடம்புடி. மனுஷன் தின்னுட்டு போட்டுமே, தின்னுட்டு போட்டு. சிவன் செஞ்ச ஓட்ட எவன் நாளைக்கு பேர் சொல்லணுமா இல்லையா? என்னன்னு இந்த பழனி அப்ப மைசெட்டு போட்டிருக்காங்க. ஒரு 4 ஊர்ல சொல்லுவாங்க, அப்பா இந்த பாரதி நகர்ல பழனி அப்ப மைசெட்டு சூப்பர் மைசெட்டியா, நல்லா போட்டிருந்தாங்கய்யா, நல்லா இருந்துச்சியா. இப்ப 4 ஊர்ல சொல்லுவாங்க. இப்ப போட்டுட்டாங்க உன்னையா என்னைய ஒரு மாசம் பாத்துக்கிட்டு இருக்கான். தூங்க போடா முதல்ல 4 ஊர்ல சொல்லுவாங்க. ராதா செல்வி போட்டோம்யா, அது சூப்பரா இருந்துச்சியா. நாடகத்துல லூசு கழுத எதெடுத்தாலும் தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கிறாரு. தப்பு தப்பா நினைக்கவே மாட்டேன். அடியே ஏ ராதா, என்ன மனசே சரியில்லடி. ஏன் உனக்கு மனசு சரியில்லை? சந்தோஷமா நானே சரியில்லாதவளே சந்தோஷமா இருக்கிறேன். உனக்கு என்ன வரால் காசு கொடுத்துருது, எனக்கு வரால் பூரா கடைஞ்ச ஒரு ஆளா இருக்கு. கர்மம் முடிச்சவள ஏமாந்த முண்டையா கிடக்குறேன்டி. என்ன பண்ண சொல்ற? என் வாழ்க்கையில ஏமாற தவிர வேற ஒரு மனுஷன் எனக்கு தெரியல. ஏமாத்த கூடாது, ஏமாறவும் கூடாது. வெளுத்ததெல்லாம் பாலு, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறேன்டி. அடியே என்ன பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் தெரியுமா? இந்த உலகத்திலேயே ரொம்ப சகிப்புத்தன்மையோட வாழ்றது யார் தெரியுமா? பெண்கள் மட்டும்தான். உதாரணத்துக்கு சொல்லவா,
ஆண்கள் பூரா சரக்கு அடிக்கிறாங்க பாத்திருக்கியா? உன் புருஷனை ஒழுங்கா உட்கார சொல்றியா? அட போட்டு அவர் பாட்டுக்கு மண்ணை கிண்டிட்டு இருக்காரு. இப்ப ஆண்கள் பூரா சரக்கு அடிக்கிறாங்க பாத்திருக்கியா? ஆமா. நல்ல சரக்கு சாப்பிட்டா கூட பரவாயில்ல, வாயில வாட வராது. இருக்குதுலயே ரொம்ப மட்டமான சரக்கு என்னமோ அதைத்தான் குடிக்கிறாங்க. அந்த சரக்கு குடிச்சோன்னே வாயில இருந்து பீ வாடாதையா வருது. கருமத்துல சரக்கு குடிச்சாலும் பரவாயில்ல, வெளியில வந்து ஒரு வெத்தலை வாக்கு போடலாம், ஒரு ரோசா பாக்கு போடலாம், வாயில இருந்து வாட வராது. இந்த பயபுள்ள என்ன செய்யறது? கணேஷ் போயில உள்ள கையில கொட்டி அப்படியே கசக்கி உருட்டி திரட்டி ஆட்டுப்புழுக்கு செய்து எடுத்துறது. ஆண்டவே வாய் எதுக்கு படைச்சிருக்கியா? நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நல்ல வார்த்தைகளை பேசணும், பழங்கள் சாப்பிடணும். அதுக்காக இந்த ஆண்டவே வாயை படைச்சதுக்கு நம்ம ஆளுங்க பூரா நாரப்படுத்துறாங்க. கணேஷ் போலிய உதட்ட அன்னைக்கு உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறது. அந்த நாத்த வாயோட வீட்டுல போய் பொண்டாட்டி வாயில வச்சு முத்தம் குடுப்பியான் போற நொச்சுன்னு. பொண்டாட்டி எதுக்குறாங்க? உனக்கே அப்படி வேர்த்து வடிதுன்னு கேக்குறேன். அதோட அந்த பொம்பளை குருணை மருந்து குடிச்சுக்கிட்டு சாகணும். அப்ப எவ்வளவு சகிப்புத்தன்மை வெளியில சொல்ல முடியாம எவ்வளவு வேதனைப்படுறாங்க. உனக்கு புருஷன் அப்படித்தானே அமைஞ்சிருக்கேன். எனக்கு எந்த புருஷனும் வேண்டாம். ஏன்டி அப்படி சொல்ற? ஏண்டி ராதா, ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? கேட்டா வருத்தப்படுவியா? நீ வருத்தப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும். வயசுக்கு வந்துட்டியா? வந்துட்டேல்ல. வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் யாருங்க அவரு? அப்பெல்லாம் பேசாத, அது குழந்தை. உட்கார வைங்க ஐயாவை. அது குழந்தைடா. குழந்தையா? வெளியே உன் புருஷனை ஒழுக்கமா உட்கார வைக்கிறியா? வெதர் தெரிக்கணுமா? அது தெரிச்சு போய் தானே கிடக்கு. இனிமே அது தெரிச்சா என்ன, தெரிக்காம இருந்தா என்ன? கொரோனா காலத்துல போகாம சித்திரவதை செய்யும் பாவத்தை போயிட்டு. ஆனா இந்த தாத்தாவை கட்டி கல்யாணம் பண்ணி குடும்பத்தை பத்தி அந்த புண்ணியவதி அதுக்குதான் என்ன பொண்ணு நடிக்க. அவர் ஒருத்தர் தான் திருவிழாவை என்ஜாய் பண்றாரு. சரக ஊருக்கு என்ன அட்டுழியமா இருக்கு. ஒரு அடியோட பாடி ரொம்ப வீக் ஆயிரும் போல. பாவத்தை அடிச்சு கிடிச்சு நல்லா இருக்கு. பூனை ஊதுனாலே போதும். சரி பரவாயில்ல, அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. என்ன ட்ரீட்மெண்ட்? உள்ள கூட்டி போய் இப்படி காமிச்சா சொல்லி முடிஞ்சு போச்சு. யார என்ன ஓசில காமிக்க சொல்ற? என்ன சொல்றேன்டி? என்ன மேல பொம்பளையா இருக்கு, கீழ வேற. நீ வேணா காமிச்சுக்க, ரெண்டு பேரும் காமிச்சினா சரிக்கு சமமா இருக்கும். ஆத்தாடி பழைய துணி பர வந்தே. ஆமா. அடி ஏறாதா? என்ன? நீ வயசுக்கு வந்தங்கறல்ல? ஆமா. ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த கிழவி எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு இரும்பு உலக்கைய முன்னாடி போடுவாங்க. உலக்க காத்து கருப்புலாம் அந்த விளக்கமாறு போடுவாங்க. விளக்கமாறு கருத்தருவா போடுவாங்க. கருத்தருவா போடுவாங்க. இதெல்லாம் ஏன் போடுறாங்க? அந்த காத்து கருப்புலாம் அந்த கூடாது, பேய் பிசாசு அண்டப்படாது அப்படிங்கறதுனால பாதுகாப்புக்காண்டி இந்த உலக்க. போடி லூசு கிறுக்கு கழுத. அதுக்கு அந்த விளக்கமாறு போடுறாங்க. வேற ஏண்டி இன்னும் மாடி இந்த உலகம் இதெல்லாம் நம்பிட்டு கிடக்குது. அதெல்லாம் ஊரை ஏமாத்துறதுக்கு, உலகத்தை ஏமாத்துறதுக்கு. 2026ல காத்து கருப்பு பூரா இங்க வந்து அண்டுதாக்க அந்த வாடகைக்கு. வேற போடி லூசு கழுத. உலக்க ஏன் தெரியுமா போடுறாங்க? ஏன் போடுறாங்க? அந்த பொம்பளை பிள்ளை அந்த உலக்கையை தாண்டும் போது நினைக்கணுமா, இந்த மாதிரி உலக்க பல உலக்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருமே. நெல்லு குத்தம், மிளகா குத்தம், மல்லி குத்துறதுக்கு விளக்கமாறு ஏன் போடுறாங்க சொல்லு? ஒரு உலக்கையோட நிப்பாட்டிக்கிட்டேன்னா உனக்கு மரியாதை. அடுத்த உலக்கைய பார்க்கணும்னு நினைச்ச விளக்கமாறு இப்ப ஒரு உலக்க பூனை கலந்து போச்சு. பூனை கூட மாத்திக்கோ. நான் சொல்றதை கேளு. பூனை கலந்து போச்சு. அந்த உலக்கைய வச்சு எப்படி குத்த முடியும்? வேற உலக்க தேடி தானே ஆகணும். அதுக்கு பூனை மாத்திக்க. எதுக்கு உலக்கைய மாத்துற? மறுபடியும் பூனை மாத்தினாலும் பூனை கலந்துருமே. பூனை தனியாவே விக்கிறாங்கடி. ஏன் உலக்கைய மாத்துற? அதை மீறி நீ தெரியாம உலக்கைய பார்த்தேன்னு வையே, கருத்தருவாளை வச்சு பரட்டி கிழிச்சு போடுங்கிறதுக்காக அந்த அருவாளை ஓடுறாங்க. அந்த அருவாளை எதை வச்சு கிளிப்பாங்க? வாயை கிளிப்பாங்க. சாமான கிழிச்சாத்தான் நீ சரிப்பட்டு வரும். அடியாண்டி நீ வேற வைத்தறிச்சப்படுற. நானும் ஒருத்தர் லவ் பண்றேன். யாரு? நானும் ஒரு பெண் தானே. இந்த கூட்டத்துல யாரும் சொல்லு. நோ, இங்க உட்கார்ந்துருக்கிறது பூரா அண்ணன் தம்பி, அப்பா அம்மாக்க பெரிய. அந்த பக்கத்துல உள்ளவங்க அவங்க அப்படித்தாண்டி. இந்த இந்த உன் புருஷன் வந்துட்டாப்ல. அது பாவம், நாளைக்கு போற மனுஷனை புடிச்சிருக்கு. அதெல்லாம் செய்யப்படாது. இந்த புருஷன் ஐயோ சிங்கம் ஒன்று போடுறப்பட்டது. உன்னை பார்த்து எனக்கு கோவமே வரல, சிரிப்புதே வருது. என்ன செய்யும்? சூப்பர் சூப்பர். அப்படிதான் உனக்கு ஒரு கட்டிங் வாங்கி கொடுத்து படுக்க வச்சு போடணும். அதுக்கு மேல தாங்காது உடம்பு. ஆனா நீங்க எவ்வளவு பிடிச்சி இழுத்தாலும் வண்டி வரும்னே. ஒரு கட்டிங்க கொடுத்து படுக்க வைங்கனே, வண்டி செட்டுக்கு போயிற. பித்த உடம்பு குப்புன்னு ஏறின பாட்டாய கொடுத்து கொள்ளுங்கிறாங்க. நீ ஆளை கொள்ள பாக்குறீங்க. கொலகாரிச்சு இன்ட்ரெஸ்டா நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கெடுத்து போடுவாரு போல. சரி அம்மா கூப்பிடுவோமா? அம்மா அம்மா வாங்கம்மா. நல்ல ஏரியாதான். ஏரியால நல்ல ஏரியா. எனக்கு ஒரு பெரிய வேதனை உள்ள. இப்பதான் பேசிக்கிட்டேன். இந்த பகுதிக்கு வந்துட்டோம்னா கலைஞர்கள் பூரா சந்தோஷமா தொழில் பண்ணுவோம். ஏன்னா அப்படி ரசிப்பாங்க இந்த பகுதியில. இப்ப வர வர ரொம்ப மோசமாகிட்டே போகுது. சரக்கு கஞ்சா வர்றதுக்கு பயமா இருக்கு. சில பேர் பண்ற தப்புனே எல்லாத்தையும் சொல்ல முடியுமா?
சொல்லுங்கம்மா வாங்கம்மா. அவர் பாட்டுக்கு இருக்காரு கூப்பிட்டு லவக்கு மண்ணாடி தூக்குறதுக்கா படகோட்டும் பட்டம்மா பாட்டொன்னு கட்டம்மா வணக்கம்மா பணிவா வணக்கம் சொல்ல வந்தேம்மா நீங்க என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க வணக்கம்மா 16 வச்சு பெருவாழ்வு வாழ வேண்டும்படி நான் எவ்வளவு பணிவான பிள்ளை ரொம்ப பணிவிடு பணிவு உயர்வை தரும் கைய வச்சு மறைக்கிறீங்க நீ அப்படியே நீ வழக்க இப்படியே சொல்லுமா உங்ககிட்ட பணிவை ரொம்ப கத்துக்கணும் மாட்டிருக்கு பெரியவங்களை ரொம்ப மதிக்கிறவன் தெரியும் தெரியும் எல்லாத்தையும் நீ எவ்வளவு மதிப்பேன் தெரியும் ஆனா என்னையே நீ இப்படி மதிப்பேன்னு என்னையே தான் தெரிஞ்சுக்கிட்டேன் மதிப்பேன் எப்பயுமே நீங்க மதிக்க மாட்டீங்க நான் எப்பவுமே மதிப்பேன் உன் மேல தனி மரியாதை இருக்கடி சரி அப்பா பாத்தீங்களா கேட்டீங்களா என்ன சொன்னாங்க அவர் என்ன சொல்ல போறாரு எப்பயும் போலதே எப்ப போல என்ன காட்டுக்குள்ள போய் காவல் பார்க்கணும் அழகான வேணும் இங்க பாருங்கம்மா சரி கடை இடத்த பார்க்கல ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு யாராருக்கு எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கணும் எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சை புல்வெளி குட்டைகளும் மாங்கலாம் சொல்லி சொல்லி இடத்துக்கு தலைவி இல்லையா ரெண்டு விளங்கச்சிக்கு எங்கடி கை வைக்கிற ஆமா வளைய துணி பருவம் ஆமா சாமியை கும்பிட்டு வேலையை பார்க்கலாமா ஆமா சாமி கும்பிட போற நல்லா ஏத்தி வைப்பா அப்பதான் இன்னும் மைக் செட் நீங்க நல்லா மென்மேலும் வாங்கணும் பலாரி ஏக்கல ஏத்தி தான் இருக்கு பச்சரிசி மாவிடுச்சு 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 கரையில் பாகம் வச்சு இடிச்சு மிளகிடுச்சு 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 கலந்து வச்சு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் அம்மனவ எங்களையும் காக்க வேணும்
பார்த்தா கலகலன்னு அடியே எங்க கூட சத்தம் நன்றி நன்றி கைதட்டி உற்சாகப்படுத்தி அன்புள்ளவங்களுக்கு நன்றி சத்தமா கேக்குது பட்சிகள் வருகிறது அலலம் 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 போட்டிடும் அலலம் ஜாமான வண்டியில ஏத்துங்கப்பா வேற நான் காவல்லாம் பார்த்தது போதும் என்னடி பிரச்சனை என்னடி நுண்ணடிட்டு ஏய் அப்பா சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா ஆலம் சாவென்று வானம் பாடி வரக்கூடிய பறவைகள் எல்லாம் இல்லம்மா அப்படி சொல்லல வானம் பாடும் பறவைகளை விரட்டணுமா அதுவும் ஆட்டம் மாதிரி பாட்டு பாடி பறவைகள் நான் பாட்டு பாடுவேன்னா நீங்க இருவரும் அழகாய் ஆடுவீங்க ஆசை தோசை அப்பட பட யா நாங்க ஆடிக்கிட்டே இருக்கணுமா இவங்க நோகாம நின்றுட்டு பாடிக்கிட்டே வருவாங்களா அதோட மலை மசத்துல வைங்க சரி ஆடி பாடி வேலை செய்தாலும் நம்ம எல்லாரும் இந்த ஆனத்தை பறவைகளுக்கு கொஞ்சம் பிடித்தமா இருக்கும் அப்ப பறவைகள் ஆடுறோம் போகாதுமா இந்த பறவை போகாது விடுற வரைக்கும் இந்த பறவை உட்கார்ந்துருக்கா இப்ப பாரு நான் ஆடுறத பார்த்து அம்பிட்டு ஓடவே போகாது பார்க்கலாமா அதுல ஒரு பறவை யோசனை பண்ணிட்டே இருக்கு எப்படி இந்த பறவை ரெண்டு பொம்பளை பிள்ளைய தானே கூட்டிட்டு வந்திருக்காங்க மூணாவது ஒரு பொம்பளை பிள்ளை நிக்க அழகிடி உனக்கு தெரியாம கூட்டிட்டு வந்துட்டோம் ஏமாந்து ஓவ சரி அதனால இந்த இடத்துல ஆடி பாடி வேலை செய்யலாம் அதனால குடிங்கோ பார்க்கலாம் தேரோடும் எங்கள் சீரான மதுரையிலே அளவுக்கு மேல ஆடினா அதுவே நஞ்சாயிடும். இது அளவோடு இருப்பது மிகவும் நல்லது. எதிர்பார்க்கிறவங்களை வெளியில அதனால கால நேரத்தோட அவங்க நேரத்துல அனுப்பிடணும். ஏற்கனவே கொஞ்சம் தாமதமாயிட்டாங்க. அண்டங்களை துணக்கல ஓடிப்போங்க அழகான பச்சையெல்லாம் ஓடிப்போங்க
இந்த பறவை பூரா ஞான பறவைகள். ஆமாடி, அதனால விடியல வரைக்கும் இது வரல அமர வைத்து நம்ம காவல் செய்ய வேண்டும். ஆளுக்கு ஒரு பறவை உள்ள இருக்கிற வெளியே எழுப்பி வேலை பார்க்கலாம். ஆளாளம் சோ ஆளாளம் ஆளாளம் சோ